ஜெயிலுக்குள்ள வந்து உங்கள வந்து நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். கொடுமைப்படுத்தப்பட்டீர்களா? அப்படின்னு சொல்லணும்னா அவர் சொல்லலாம். அவர் நெறைய சமாச்சாரம் சொல்லலாம். எனக்கு வந்து டாய்லெட் கூட என்னால போ முடியாம. பிரஸ் மீட்டிங்ல அவர வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாரி வந்து 2 கேள்வி முக்கியமான கேள்வி அது. இந்த மாரி வந்து உங்கள வந்து இந்த மாரி இவ்வளவு கொடுமையான முறையில உங்கள வந்து சித்திரவதை பண்ணி ஜெயில்ல வந்து கொண்டு போய் போட்டாங்க. வழக்கு உங்க மேல குற்றங்கள் எதுவும் இல்லாம. அதனால இந்த ஆட்சிய வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த என்டிஏ வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு இது உடன்பாடு இல்ல. எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்டை வந்து நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்றது வந்து எங்கள் கொள்கைக்கு முரணானது. ஸோ ஐ எம் நாட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னார். ஒரு நேர்மையான ஒரு பதில் அது. அடுத்த கேள்வி எங்களை தான் கேட்டாங்க. ஜெயிலுக்குள்ள வந்து உங்களை வந்து நீங்க கொடுமைப்படுத்தப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். கொடுமைப்படுத்தப்பட்டீர்களா? அப்படின்னு சொல்லணும்னா அவர் சொல்லலாம். அவர் நிறைய சமாச்சாரம் சொல்லலாம். எனக்கு வந்து டாய்லெட் கூட என்னால போக முடியாம உட்கார்ந்துருந்தேன். நான் எனக்கு சரியான நேரத்தில் மாத்திரை கிடைக்கல. என்னுடைய ஆளுங்களை விசிட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண விடல. என்னை யாரும் பார்க்க விடல. என்னை தனியாக கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு உதவி கூட ஒரு ஆள் இல்லை. இன்னொரு காரணங்கள் அவர் சொல்லலாம். பட் அவர் அந்த காரணங்கள்லாம் எதுவுமே சொல்லல. அவர் வந்து என்ன சொல்லலாம், எந்த கொடுமைகளும் எனக்கு ஏற்படுத்தப்படவில்லை. இதை நான் சொன்னதுக்காக அந்த அதிகாரிகளுக்கு எதுவும் கொடுமை நடந்து விடக்கூடாது அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் ஒரு மெக்னானிஸ் பண்ண பர்சன். அவர் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து தன்னை நம்பி இருக்கிறவங்களை வந்து நட்டாத்துல விட மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவார்.